நியூஸ் தமிழ் கழுகு. நெல் கொள்முதல் குளறுபடிகள் 2026 தேர்தலில் டெல்டா மாவட்டங்கள்ல திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுக்கும்னு சொல்றாங்க. விவசாயிகளோட வேர்வையில விளைஞ்ச நெல் கேட்பாரற்று மழையில நனைஞ்சு முளைச்சிருக்கிற அதிர்ச்சி காட்சிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மனசுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் மறையாதுங்கிறாங்க. பல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஏன்னு கேட்கவும் கொண்டு வர்ற நெல்லை வாங்கவுமே ஆள் இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த நிலையங்களுக்கு முன்னால கொட்டப்பட்டு முளைவிட்ட நெல்மணிகளின் புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலா பரவிக்கிட்டு இருக்கிற நிலையில எப்பவுமே இந்த அளவுக்கு மோசமாகாத நிலையில தனியார் வியாபாரிகள் விவசாயிகள் கிட்ட நெல் கொள்முதல் செய்வாங்க. ஆனா இந்த முறை அரசாங்கம் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் உயர்த்தினதுனால 2000க்கும் குறைவா விலை நிர்ணயம் செஞ்ச தனியார் வியாபாரிகள் பக்கம் போகாம மொத்த விவசாயிகளும் விளைஞ்ச நெல்லோட அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு படையெடுத்தாங்க. அவங்கள சமாளிக்கவோ கொண்டு வர்ற நெல்லை வாங்கவோ போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்படலையாம். வழக்கமா இந்த சீசன்ல 3 மாசத்துக்கு அந்தந்த ஏரியாக்கள்ல நெல் கொள்முதலுக்கு தற்காலிக பணியாளர்களை அரசு நியமிக்குமா. இந்த வருஷம் அப்படி எந்த முன்னேற்பாடும் செய்யப்படலையாம். குறுவை சாகுபடியில வந்த நெல்லுல சராசரியா 30% அளவுக்கு தான் அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வாங்கப்பட்டிருக்கா. மிச்ச 40% கொள்முதல் செய்யப்படாம வேர்வையிலும் மழையிலையும் முளைவிட்டு ரோட்ல வீணா போயிருக்கான். மீதி 30% அறுவடை செய்யாம வயல்ல தேங்கி இருக்கிற தண்ணிக்குள்ள மிதக்குதான். இந்த விவகாரத்துல எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எதிராக செய்யற பிரச்சாரங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகளை ரொம்பவே கவர்ந்திருக்குன்னு சொல்றவங்க பொங்கல் பரிசுக்கே தமிழ்நாடு அரசு ஆந்திராவுக்கு போய் அரிசி கொள்முதல் செய்யணும்னு நொந்து போறாங்க. விஜய கூட்டணிக்கு இழுக்க பாஜக முயல தாவேகாவோ தமிழ்நாடு, பாண்டி, கேரளான்னு 3 மாநில தேர்தல்களுக்கு காங்கிரஸ் கை கொடுக்குமான்னு யோசிக்குதான். மழை வெள்ளம்னு அரசியல் தலைவர்கள் நிவாரண பணிகள்ல பிஸியா இருக்க தாவேக தலைவர் விஜய் மட்டும் வீட்டுல முடங்கி இருக்காரு. ஆனா அடுத்த கட்ட அரசியல் பத்தியும் தேர்தல் பத்தியும் சில முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காராம். பாஜகவோட தீவிர அனுதாபி ஒருத்தர் கடந்த பல வாரங்களா பவன் கல்யாணுக்கு சில வேலைகளை முடிக்க விஜயவாடாவில அவர் கூட தங்கி இருந்தாராம். அவர் மூலமா பவன் கல்யாண விஜய் கிட்ட பேச வைக்கிற முயற்சிகளை பாஜக செஞ்சிருக்குங்கிறாங்க. விஜயோட பேச பவனும் சம்மதிக்க 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டாங்களாம். அப்ப கூட்டணி பலத்தோட இருக்கிற ஒரு கட்சியை தனியா நின்னு வீழ்த்துறது சாத்தியமில்லைன்னு சொன்ன பவன் தான் ஜெகன்மோகன் ரெட்டிய ஆட்சியிலிருந்து இறக்க சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி சேர்ந்த பின்னணியையும் அது வெற்றி அடைஞ்ச விதத்தையும் விளக்குனாராம். பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்தா மட்டும்தான் பலமா இருக்கிற திமுகவை அசைச்சு பார்க்க முடியும்னு பவன் கல்யாண் சொல்ல இந்த கோணத்துல விஜயும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா உடனடியா முடிவை சொல்லாத விஜய் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னதா சொல்றாங்க. இதையே பவனும் கூட்டணிக்கான விஜயின் கிரீன் சிக்னலா எடுத்துக்கலாம்னு டெல்லி பாஜக கிட்ட சொன்னாராம். இன்னொரு பக்கம் அதிமுகவையும் பாஜகவையும் கடுமையா விமர்சிச்சு பேச சொல்லி தாவேக செய்தி தொடர்பாளர்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஜானோட சாய்ஸ் காங்கிரஸ், விஜய் கதர் கட்சியோட கைகோர்த்தா கேரளா, பாண்டி, தமிழ்நாடுன்னு 3 ஸ்டேட்ல தாவேக பெரும் சக்தியா உருவாகும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் விஜய் கிட்ட சொல்லி இருக்கிறதா பேச்சு இருக்கு. உயர்கல்வி மூலமா பலர வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு போன அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள பல மாடிகள் ஏறி இறங்க புது லிப்டுகள் வாங்கப்பட்டும் அது பொருத்தப்படாம துருப்பிடிச்சிட்டு இருக்கான். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பல்வேறு துறை கட்டடங்கள் பல மாடிகள்ல இருக்கிற நிலையில பேராசிரியர்களும் மாணவர்களும் படிகள்ல ஏறி இறங்க கஷ்டப்படுறத தவிர்க்க 2 வருஷத்துக்கு முன்னால 30 லிப்டுகள் வாங்கப்பட்டிருக்கு. ஆனா அதை பொருத்துறதுக்கான நிதி ஒதுக்கப்படாததுனால மூளையிலேயே போடப்பட்டு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. புது லிப்டுகளுக்கு லட்சக்கணக்கில் நிதி ஒதுக்கினவங்க அதை மாற்றத்துக்கு தொகை ஒதுக்காததை நினைச்சு மூச்சு வாங்க மாடிகள்ல ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு திமுக மாவட்ட செயலாளர் சபலத்தால முன்னாள் போலீஸ் அதிகாரி விரிச்ச ஹனி டிராப்ல சிக்கியிருக்காராம். அதை வச்சு கோடிகள்ல பேரம் நடந்துட்டு இருக்கான்.
தென் மாவட்டங்கள்ல ஒன்னான சாரல் மாவட்டத்தை சேர்ந்த திமுக செயலாளர் மாவட்டத்தையே வளைச்சு போட்டு பயங்கர கல்லா கட்ட பக்கத்திலிருந்து கவனிச்ச ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி அந்த மாவட்ட செயலாளரை எதிலையாவது சிக்க வச்சு கறக்க வேண்டியதை கறந்துடணும்னு தன்னோட போலீஸ் மூளையால யோசிச்சு ஒரு பெண் விவகாரத்துல அவரை சிக்க வச்சுட்டாராம். அந்த மாசேவும் விவரம் தெரியாம ரொம்ப தாராளமா அந்த பெண்ணோட பழக எல்லாத்தையும் ஆதாரமா சேகரிச்சு கையில வச்சிருக்கிற போலீஸ்காரர் அதை காட்டியே பெருந்தொகைய அவர்கிட்ட இருந்து கறந்துட்டாராம். அந்த போலீஸ்காரர் பணத்தை விட பதவியை கொடுத்தா ஆதாரங்களை அழிச்சிடுவாருன்னு நினைச்ச மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் பொறுப்பு தர்றதா சொல்லியிருக்காராம். ஆனாலும் சில கோடிகளை கேட்கிற அந்த போலீஸ்காரர் பிறகு போஸ்டிங் பத்தி பேசுவோம்னு மிரட்டலை தொடர்ந்துகிட்டு இருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.